விஜய் மல்லையா, நிரவ் மோடி இவங்கெல்லாம் இந்த தெய்வங்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் செஞ்சு வச்ச சில விஷயங்கள் வழியாக இப்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு. குறிப்பாக நிறைய வங்கிகள் திவாலாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. நமக்கு தெரிந்த 2 நபர்கள் தான் நிரவ் மோடியும் விஜய் மல்லையாவும். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஆசாமிகள் இருக்கிறார்கள். ஏன் இந்த வங்கியில் இருக்கிற ஊழியர்களே இருக்கிறார்கள். எஸ் பேங்க் திவாலாகிவிட்டதா? எஸ்பிஐயும் எல்ஐசியும் எஸ் பேங்க் அப்படிங்கிற அந்த எஸ் வங்கியினுடைய பங்குகளை வாங்க போகிறதா? அடுத்ததா இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இதே மாதிரி வங்கி ஊழல்கள் எத்தனை நடந்திருக்கிறது? இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ₹1,00,000 வங்கியிலிருந்து நம்ம கடன் வாங்கணும்னா அது நம்ம பிரச்சனை. 100 கோடி ரூபாய் வங்கியிலிருந்து நம்ம கடன் வாங்கணும்னா அது வங்கியினுடைய பிரச்சனை. ஏன்னா அந்த 100 கோடி ரூபாயை திருப்பி அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டியது யார்? இந்த வங்கி தான். இந்த வங்கி அப்படின்னு சொல்லும்போது பொதுத்துறை வங்கி இருக்குது, தனியார் வங்கி இருக்குது, அந்நிய நாட்டினுடைய வங்கி இருக்குது. இந்த 3 வகையான வங்கிகள் இருக்கிறது. இதில் இப்போ நடந்திருக்கிற ஃப்ராடு வேலைகள் எல்லாமே 90% பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து என்று சொல்கிறார்கள். குறிப்பா 2018 2019 இந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் பாருங்க, அதுல 22,000 கிளைகளில் இருந்து மட்டும் 25,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த மாதிரி ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. இதை ஊழல் அப்படின்னு சொல்றதை விட ஏமாற்று வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனிதனுக்கு 10 கோடி ரூபாய் வேண்டும், ஆனால் அவன்கிட்ட தேவையான அசட்ஸ் எதுவுமே இல்லை. 10 கோடி ரூபாய் கொடுப்பதற்கான எந்த ஒரு திறனும் அந்த மனிதனிடம் இல்லை. ஸோ இந்த மனிதன் என்ன செய்யறான்? சில வங்கிகளை போய் பார்க்கிறான், அங்கு வேலை செய்யும் சில நபர்களை போய் பார்க்கிறான். எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் வேணும், அதுல இருந்து 1 கோடி ரூபாய் நீ எடுத்துக்கோ, மீதம் 9 கோடி ரூபாய் தா, எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீயே எனக்கு கடன் வாங்கி தந்துடணும். ஸோ அந்த வங்கியில் வேலை பார்க்கிற நிறைய நபர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? ரொம்ப பெரிய அளவில் கடன், 10 கோடி ரூபாய் கடனை இந்த ஒரு மனிதனின் பெயரில் வாங்கி விடுகிறார்கள், கொடுத்து விடுகிறார்கள். ஸோ 10 கோடி ரூபாய் இந்த வங்கியை விட்டு வெளியில் போயிடுச்சு. இந்த 10 கோடி ரூபாயை இவனுக்கு திறன் இருக்க அடைப்பதற்கு கிடையாது. அது மட்டுமே கிடையாது, இந்தியாவினுடைய பொருளாதாரமும் ரொம்ப பெரிய அளவில் மந்த நிலைமையில் இருக்கிறது. ஸோ இங்கே பிஸ்னஸும் ஓடாது. இந்த பிஸ்னஸ் ஓடாதனால இந்த 10 கோடி ரூபாயை இவனுக்கு திருப்பி இந்த பேங்குக்கு கொடுக்க முடியாது. இதனால இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும், அந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் இது வரா கடனாக மாற்றி வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருடத்திலும் எத்தனை ரூபாய் வரா கடன்கள் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து இப்ப நடக்கிற பிஜேபி ஆட்சி வரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா மாத்தி மாத்தி சொல்லிக்கிடுவாங்க, அது அவன் தான் பிரச்சனை பண்ணா, இல்ல இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் பிஜேபி மேலேயும் பிஜேபி காங்கிரஸ் மேலேயும் சொல்லிட்டே இருக்கும். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இதுல உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது 2013 2014 இந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த வங்கிகளிலிருந்து வரா கடனாக இல்லாட்டி ஊழலாக நடைபெற்ற தொகை 10,171 கோடி ரூபாய். அடுத்ததா 2014 2015 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 19,455 கோடி ரூபாயாக உயர்கிறது. 2015 2016 18,699 கோடி ரூபாயாக உயர்கிறது. 2016 17 23,944 கோடியாக உயர்கிறது. 2017 2018 41,168 கோடியாக உயர்கிறது. 2018 2019 இந்த ஒரு காலகட்டத்தில் சுமார் 71,453 கோடியாக உயர்கிறது. 2019 2020 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம தொகை எவ்வளவாக வந்து நிற்கிறது? கிட்டத்தட்ட 95,000 கோடி ரூபாயாக நிற்கிறது. ஸோ உங்களுக்கு சடனாக ஒரு விஷயம் தெரியும், 2017 2018 இந்த ஒரு வருடத்தில் மட்டும் கூடுதலான ஒரு ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம்தான். ஏன்னா அரசாங்கம் சொல்றாங்க ரொம்ப பெரிய அளவில் வங்கிகளில் மோசடி நடக்கிறது, 50 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க அவங்க ஃபுல் லிஸ்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ரொம்ப பெரிய அளவில் ஊழல் செய்தவர்களுடைய பட்டியல் வெளியில் வருகிறது. அதன் காரணமாகத்தான் 41,168 கோடி ரூபாயாக இருந்தது அடுத்த வருடத்தில் சுமார் 72,000 கோடியாக உயர்கிறது. நார்மலா ஒரு வங்கியில் 100 கோடிக்கு மேலான ஊழலை எப்போது கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டால்
55 மாதங்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. என்னடா டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, வங்கிகள் நான் இங்கிருந்து பணம் போட்ட உடனே எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவனுக்கும் பணம் போய் விழுகுது, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி உங்களுக்கு தெரியாம இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது? இந்த ஒரு கேள்வி சாதாரண ஒரு மனிதன், ஏன் எனக்கே இருக்கு, எப்படி இது நடக்குது? அதுக்கு உள்ள இருக்கிற ஊழியர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அவங்க சரியான கணக்கு வழக்கு எல்லாமே பார்க்கிறார்களா? இல்ல பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க தான் வங்கி மேலாளராக போறாங்க, வங்கி ஊழியர்களாக போறாங்க? இதை கேட்பதற்கான ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு எஸ் பேங்க் அப்படிங்கிறது திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவனுடைய கடன் சுமை எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால் சுமார் 17,000 கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள். வெறும் 5 நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த எஸ் பேங்க் கொடுத்திருக்கிற கடன் தொகை 12,000 கோடி ரூபாய். ஸோ 12,000 கோடி ரூபாய் வெறும் 5 நிறுவனங்களுக்கு மட்டும் கடனாக கொடுத்திருக்கு. அந்த 5 நிறுவனங்களில் பல நிறுவனங்கள் இப்போது திவால் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஸோ மறுபடியும் எஸ் பேங்க் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மூலதனத்தை எப்படியாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போன வருடம் நவம்பர் மாதம் 14,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கவருவதற்கான நிறைய விதமான நிகழ்வுகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஒருத்தனும் எஸ் பேங்கை நம்பி என்ன தரல, மூலதனத்தை முதலீட்டை செய்யவில்லை. அங்க இருக்கிற நபர்கள் எல்லாமே, அவங்களுடைய பங்கு முதலீட்டாளர்கள் எல்லாருமே இந்த எஸ் பேங்கை விட்டு ஓடி ஓடி போறாங்க. இந்த எஸ் பேங்கின் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே அவன் பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கான். ஸோ 14,000 கோடி ரூபாய் நம்ம மூலதனமாக பெற வேண்டும் அப்படின்னு யோசிச்ச நேரத்தில் அது கிடைக்காதனால 10,000 கோடி ரூபாயாவது நமக்கு மூலதனமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறார்கள். இது எல்லாமே யாருக்கு போகுது? ஆர்பிஐக்கு போகுது, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போகுது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2018 எஸ் பேங்கினுடைய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கண்காணித்தது அப்படின்னு சொல்லி இன்றைய ஒரு மீட்டிங்ல நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 2018 நீங்க கண்காணித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் எப்படி இவ்வளோ பெரிய லாஸ் வந்துச்சு? சரி, நிறைய நிறுவனங்கள் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அந்த கடனை திரும்ப வாங்குவதற்கான ஏதாவது நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டீர்களா? இப்ப இருக்கிற அரசாங்கம் ஈடுபட்டதா? சரி, அப்படியே நீங்க சொல்றீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு ஆட்சியின் போதுதான் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது, அதை மறுப்பதற்கு இல்லை. நிரவ் மோடியாக இருக்கட்டும், விஜய் மல்லையாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கடன் வாங்கினது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு இருந்தே, அதாவது 2017 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2010 2012 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அதிக அளவு கடன்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கடன் வாங்கினவங்க எவ்வளவு ரூபாய் கடன் அடைச்சிருக்காங்க? ஏன்னா ஒரு வங்கி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அந்த வங்கி சரியாக வேலை செய்தால்தான் அங்க இருக்கும் மனிதர்கள் அதை நம்பி பணம் போடுற மனிதர்கள், சாதாரண ஏழைகள் எல்லாருமே இருக்காங்க. பணக்காரன் எப்படி வேணாலும் பிழைத்துக் கொள்வான். ஏழை அவனுடைய வியர்வையும் ரத்தத்தையும் செலவழித்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற பணத்தை திடீர்னு பேங்க் திவால் ஆயிருச்சு, உன்னால 50,000 ரூபாய் தான் எடுக்க முடியும்னு சொன்னா அவனுக்கு எப்படி வலிக்கும்? ஸோ இந்த மாதிரியான ஊழலை நீங்க 2014 ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் கண்டுபிடிக்க தவறிவிட்டீர்கள்? மறுபடியும் காங்கிரஸ் மேலேயே நீங்க குற்றம் சாட்டும் போது காங்கிரஸ் கட்சி செய்தது தானே நீங்களும் செய்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க பிஜேபி அரசாங்கம் செய்தது தவறுனி. உடனே நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் என்ன செய்யறாங்க, சிதம்பரம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தந்த இடத்தில் இவ்வளவு ஊழல்கள் நடந்தது அப்படிங்கிறத சொல்லி காண்பிக்கிறார்கள். சரி, அப்படின்னா இப்ப இருக்கிற ஒரு காலகட்டம் 2014 2020 இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த வங்கி ஊழலும் நடைபெறவில்லையா? சோ இந்த கேள்விக்கான பதில் இப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நடைபெறவில்லை என்று சொல்வார்கள். ஆனா அடுத்ததா சப்போஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது பிஜேபி ஆட்சியினுடைய காலத்தில் ஏற்பட்ட ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஊழலை காண்பிப்பார்கள். நான் தேடின வரைக்கும் எனக்கு ஒரு ஊழல் தெரிந்தது 2016 நடைபெற்ற ஒரு ஊழல் தான். சிண்டிகேட் பேங்க் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சிண்டிகேட் பேங்க்ல இருந்து 2016 வருடம் வெறும் 4 நபர்கள் சேர்ந்து 1000 கோடி ரூபாயை ஆட்டை போட்டிருக்காங்க. வெறும் 4 பேர், வங்கி ஊழியர்கள், வெளியில இருக்கிற ஒரு 2 பேர். எப்படின்னா 380 போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 1000 கோடி ரூபாயை எடுத்திருக்கிறார்கள். ஸோ 380 விதமான அக்கௌண்டை எடுத்து அதுல 380 விதமான லோன் அப்ளை பண்ணி அந்த லோன் அந்த 4 பேருக்கு 1000 கோடி ரூபாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஒரு பர்சனல் லோன் எடுக்கனாலோ இல்லாட்டி இந்த ஹவுசிங் லோன் எடுக்கிறதுக்கோ தெருவா அலைஞ்சிருக்கேன். ஆனால் நம்மளாம் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க, கரெக்டாக லோனை கட்டிடுவாங்க. ஆனால் 1000 கோடி ரூபாயை வெறும் 4 பேர் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா நம்முடைய சட்ட திட்டங்கள்ல ஏதோ ஒரு ஓட்டை இருப்பதை நன்றாக நம்மால் உணர முடிகிறது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய ஏமாற்று முதலாளிகளுக்கும் மட்டுமே இந்த அரசாங்கம் வேலை செய்கிறதா? இந்த அரசாங்கம்னா பிஜேபி அரசாங்கம் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் சேர்த்து தான் இந்த கேள்வி. இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் எழ வேண்டிய கேள்விகள். ஏன் இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெறுகிறது? வங்கி மோசடிகளை பற்றி அதிக அளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இவ்வளவு பெரிய வங்கி மோசடிகளுக்கு பின்னால் இருக்கும்
வங்கி ஊழியர்களை என்ன செய்கிறார்கள்? பெரிய படிப்பு படித்து வந்த இந்த நபர்களை அடுத்ததா கைது செய்கிறார்களா? அது கிடையாது. வங்கி திவால் ஆயிருச்சு, இதுக்கு காரணம் யாருன்னே தெரியல, நாங்க இந்த வங்கியை ஏற்றெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எஸ் பேங்க ஆர்பிஐ ஏற்றெடுத்து கொண்டு விட்டது. அடுத்ததா அந்த எஸ் பேங்கினுடைய பங்குகளை யார் வாங்க போகிறார்கள்? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசி அப்படிங்கிற பொது நிறுவனமும் வாங்க போகிறது. அந்த பொது நிறுவனங்களில் இருக்கும் பணம் யாருடையது? அது எங்களுடையது தானே. சோ எங்களுடைய பணத்தை வைத்து திவாலான ஒரு பேங்கை நீங்க வாங்க போறீங்க. அங்கேயும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா இதெல்லாம் ஏமாத்திட்டு போன பண முதலைகளுக்கு எதிராக என்ன செய்ய போகிறீர்கள்? கார்ப்பரேட்டுக்கு எதிராக என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பொருளாதாரம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நீங்க எஸ் பேங்க்னு சொல்றீங்க, நாளைக்கு எந்த பேங்க்? ஏன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கா இருக்கட்டும், கடந்த வருடத்தில் மட்டும் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்கிறார்கள். பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த வங்கியில் 8,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்கிறார்கள். இதெல்லாம் கேட்கும்போது வேடிக்கையும் விசித்திரமாகவும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது. சொல்லப்போனால் சிரிப்பு வருது. என்னடா இந்த நாட்டில் என்ன நடக்குது? எங்களுடைய பணம் இப்படி விரயமாக செல்கிறது. இதை கேட்பதற்கு யாருமே கிடையாதா? மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு கிடையாதா? எப்போதுமே மதம், இனம், இந்த மொழி, இதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய இந்தியாவின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி யாரும் நமக்கு சொல்லித்தர மாட்டார்களா? எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி பேசாதா? ஏன்னா எல்லா அரசியல் கட்சிக்கும் இதற்கான தொடர்பு இருக்கிறதா? எதுவுமே புரியாம சாதாரண மக்கள் இந்த மாதிரியான கேள்விகளை மட்டுமே கேட்க முடிகிறது. ஸோ நாம் இதை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி படித்த நிறைய பேர் இருப்பீங்க, இல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய நபர்கள் இருப்பீங்க, மாணவர்கள் இருப்பீங்க. கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா. உங்க கையில தான் இந்தியா இருக்க போகுது. இந்தியா அப்படிங்கிற பொருளாதாரம் ஏன் இந்த மாதிரியான வங்கி மோசடிகள் நடைபெறுகிறது? இதற்கு பின்னால் இருக்கும் சக்திகள் யார்? அதை தடுப்பது எப்படி? இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்டு அதனுடைய பதிலை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இப்படியே போனா நிறைய பேங்குகள் திவால் ஆயிரும். அடுத்ததா பேங்க் மெர்ஜிங்கிறாங்க. அதனுடைய டீடைல்ஸ் என்ன? ஏன் இந்த மெர்ஜிங் செய்யப்படுகிறது? கேள்விகள் 1000 இருக்கிறது. இதற்கான பதிலை தேடி செல்வோம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை படிச்சவங்க, பேங்க்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி பெரிய பெரிய பொசிஷன்ல உள்ளவங்களா இருக்கலாம், தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு நேரத்தை ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி கீழே கருத்துக்களாக எதற்காக இந்த வங்கி மோசடி நடைபெறுகிறது, ஏன் இந்த பேங்க் மெர்ஜிங் நடைபெறுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிறைய பேர் வாசிச்சு அவங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வார்கள். இது எதிர்காலத்துக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள், தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.